Welcome to SRR Arts World. போன வீடியோல Canva ஆப்பை யூஸ் பண்ணி இந்த neck design எப்படி மேக் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல sleeves எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் Canva ஆப்பை எடுத்துக்கிறேன். அதுல போய் இந்த plus symbol கிளிக் பண்ணிக்கலாம். custom size கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ inches pixelனு இருக்குறத inches மாத்திட்டு 11:16 ன்னு கொடுத்துக்கணும். ஏற்கனவே நமக்கு கொடுத்தது இருக்கு அதையே நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். நியூ பேஜ் ஓபன் ஆயிரும். A3 சைஸ்க்கு நியூ பேஜ் ஓபன் ஆயிருது. நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல Pinterest ஆப்ல உள்ள ஒரு ஃப்ளவர் டிசைனை எப்படி Canva-குள்ளார கொண்டு வந்து டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. செட்டிங்ஸ்குள்ளார போய் ஆட் கிரிட்ஜஸ் கொடுத்துக்கலாம். ஆட் கிரிட்ஜஸ் கொடுத்தா அந்த பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் காலமில் போய் 11 இன்ச் கொடுத்துக்கலாம். கேப் வந்து 0 வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து 1 இன்ச்சுக்கு கேப் கிடைக்கும். கேப் 0 வச்சுக்கிறேன். அடுத்தது ரோஸ்க்கு வைக்கலாம். ரோஸ் 16 வச்சுக்கிறேன். டன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ்குள்ளார போய் லைன்ஸ் எடுத்துக்கலாம். லைன்ஸ்ன்னு டைப் பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரீசெண்ட்லி யூஸ்டில் போய் லைன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு லைன் எடுத்துக்கிட்டேன். இது இந்த சைடு இருக்குது. அதை வந்து நான் ரொட்டேட் பண்ணி நேராக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை மூவ் பண்ணி சென்டராக வச்சுக்க வேண்டியதுதான். எவ்வளோ இன்ச்சு உங்களுக்கு தேவையோ அதை வச்சுக்கலாம். ஹேண்டு எவ்வளோ அளவு தேவையோ அதை வச்சுக்க வேண்டியதுதான். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். போன வீடியோவில் யாருமே டவுட் கேட்கல, எல்லாருக்கும் புரிஞ்சு டவுட் கேட்கல, இல்லை யாருமே இதை வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலையா என்னன்னு தெரில. இதை பார்க்குறதோடு இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டவுட் வரும். அந்த லைனை காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு நம்ம டிசைன் போட போகிறா இருந்தால் 1 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். நான் 1/2 இன்ச்சுக்கு வச்சுக்கிறேன். அந்த 1 இன்ச்சு பாக்ஸில் 1/2 வச்சுக்கிறேன். 1/2 வைக்கும் போது ஒரே தடியாக நவுறுது. அதனால நான் என்ன செய்ய போகிறேன்னா நட்ஜை யூஸ் பண்ணிக்கிறேன். நட்ஜை யூஸ் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். இந்த நட்ஜஸ் வந்து லைட்டாக மூவ் பண்ணுறதுக்கு இதாகும். நம்ம கையால் நவுத்தும் போது அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நவுற மாதிரி இருந்தது. அதுவே அந்த நட்ஜை யூஸ் பண்ணும்போது ஸ்டெப்பாக நவுறுது. இப்போ நட்ஜை யூஸ் பண்ணி 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து வர மாதிரி வச்சுக்கிட்டோம். அடுத்தது திருப்பி அந்த லைனை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஹேண்டுக்கு 2 சைடும் அந்த லைன் வர மாதிரி வைக்க போகிறேன். நவுத்தி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு அதை அந்த லைனோடு சேர்த்து வைக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லைனை திருப்பி காப்பி பண்ணி அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அந்த லைனை ஹேண்டுக்கு இந்த சைடு வர மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லைனை அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். அந்த சைடு வச்சுட்டேன். இப்போ இந்த ஸ்லீவில் கீழே உள்ளது வந்து தேர்ட் பாக்ஸுக்கு அடுத்ததுலேருந்து வந்திருக்கு. மேலே வந்து தேர்ட் பாக்ஸில் கரெக்டாக வந்திருக்கு. அதனால இந்த இதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். அந்த பாக்ஸஸ் நம்ம இது பண்ணியிருக்கிறது கரெக்டாக வரைஞ்சிக்க தானே. இது பாருங்கள், கொஞ்சோண்டு லைட்டாக இதாக இருக்குது. அதனால் அந்த 3வது பாக்ஸ் கிட்ட கரெக்டாக கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு அந்த 2 லைனையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நட்ஜை யூஸ் பண்ணி இது ரொம்ப மூவ் ஆகிடுச்சு. அதனால் நட்ஜை யூஸ் பண்ணி லைட்டாக வச்சு கரெக்டாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 லைனையும் இந்த லைனோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு லென்த் பண்ணிக்கிறேன்.
லென்த் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு போன நெக் லைன் வரைஞ்சதுக்குள்ளே ஸ்லீவ்ஸ் தான் வரைய போகிறேன். அதனால என்ன செய்ய போகிறேன்னா எலிமெண்ட்ஸில் போய் நெக்குக்கு யூஸ் பண்ண ஃப்ளவரையே எடுத்துக்க போகிறேன். இந்த ஃப்ளவர் ரீசெண்ட்லி யூஸ்டில் இருக்குது, அந்த ஃப்ளவரை எடுத்துக்கிறேன். என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்க வேண்டியதுதான். நான் எடுக்கும் போது அந்த செமி சர்க்கிளும் வந்துட்டு அதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ ரொட்டேட் பண்ணி நமக்கு எப்படி வேணுமோ அதை வச்சுக்க வேண்டியதுதான். கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு சின்னதாக்கிட்டு வச்சுக்கலாம். நீங்கள் 3 பூ வேணும்னா எந்த சைஸ் வேணுமோ அதை வச்சுக்கலாம். 5 பூ வேணாலும் வச்சுக்கலாம். நான் 3 பூ இருக்கிற மாதிரி தான் வைக்க போகிறேன். காப்பி பண்ணிவிட்டு அந்த சைடு வச்சுக்கிறேன். திருப்பி அதே காப்பி பண்ணி கீழே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். நான் கீழே கொண்டு வரும்போது லைட்டாக அதோட சைஸ் மாறிடுச்சு. அதனால் டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி காப்பி பண்ணி கீழே கரெக்டாக வச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஃப்ளவர் வச்சாச்சு. அடுத்தது நான் வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுக்குற மாதிரி பக்கத்தில் 2 லைன்ஸ் வரைய போகிறேன். அதனால் இந்த லைனை வந்து ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம்ல, அந்த லைன்ஸை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அமுக்கு சிம்பிள் அமுக்குனா காப்பி ஆகிடும். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கிறேன். லென்த் ஆக்கிக்கிறேன். ஷார்ட்டாக இருக்குது, அதனால் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி லென்த் ஆக்கி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதையே திருப்பி காப்பி கொடுத்தோன்னா அடுத்த லைன் வந்துடும். அடுத்த லைன் வச்சுக்கிறேன். 1/2 இன்ச்சுக்கு லைன்ஸ் வர மாதிரி வைக்க போகிறேன். இது வந்து ரொம்ப மூவ் ஆகுது. அதனால நான் என்ன செய்ய போகிறேன்னா நட்ஜை யூஸ் பண்ணிக்க போகிறேன். நட்ஜை யூஸ் பண்ணி கரெக்டாக 1/2 இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாக லைன்ஸ் கொடுத்துக்க போகிறேன். அதுக்காக என்ன செய்ய போகிறேன்னா இந்த பாக்ஸ் எனக்கு வேணாம், பின்னாடி இருக்கிற அந்த கிரிட்ஜஸ் வேணாம். அதனால செட்டிங்ஸ்குள்ளார போய் கிளியர் கிரிட்ஜ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், அந்த பாக்ஸெலாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு நான் எலிமெண்ட்ஸில் போய் வேறு லைன்ஸ் எடுத்துக்க போகிறேன். அங்கேயும் காப்பி பண்ணிக்கலாம், இல்லை எலிமெண்ட்ஸில் போய் எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் எலிமெண்ட்ஸில் போய் எடுத்துக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த ஃப்ளவருக்கு சென்டராக வச்சுட்டு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை காப்பி கொடுத்துட்டு கரெக்டாக எவ்வளோ தூரம் வேணுமோ அதை வச்சுக்கலாம். திருப்பி காப்பி கொடுக்க நெக்ஸ்ட்டு அதே தூரத்துக்கு அதுவாகவே வந்துடும். அவ்வளோதான், இந்த சைடு முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் சைடு இது பண்ணால் அந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எவ்வளோ கேப் வேணுமோ அதை கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு காப்பி கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு அதுவே வந்துடும். கரெக்டாக வச்சுக்கணும். இந்த கேப்புக்கு தகுந்தாப்பில் வச்சுட்டு காப்பி கொடுத்துக்கலாம். காப்பி கொடுக்க அடுத்தடுத்தது அதே எவ்வளோ கேப் வேணுமோ அந்த கேப்பில் வந்துடும். இப்போ இந்த லைன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் இருக்குது, அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓரளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 சைடும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ட்யூட்டோரியல் போட போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்ஷன்லாம் முடித்த பிறகு அதை டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.